பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரத்தில் நாம் தியானித்த ஒரு காரியம் தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். அதாவது 3 விதைகள். அதில் முதலாவது விதை 1 நிலம் 4 என்கிற தலைப்பில் பார்த்தோம். நேற்றைய தினத்தில் 2வது விதை. அந்த 2வது விதை என்பது யாரை குறிக்குன்னா, ஆண்டவரால் விதைக்கப்பட்ட நல்ல மனுஷனை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு மனிதன் நல்ல மனுஷனா, உண்மை உள்ளவனா, பரிசுத்தம் உள்ளவனா, தேவனுக்கு பிரியமானவனா, சரியான உபதேசத்தில் நடப்பவனே ஆனால் அவன் தேவனால் விதைக்கப்பட்ட நல்ல விதை. ஒரு மனிதன் தப்பான உபதேசங்களை கொண்டு போய், ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய தப்பான உபதேசம் இருக்குது. சிரிக்கிற ஊழியம் இருக்குது, வாந்தி எடுக்க வைக்கிற ஊழியம் இருக்குது, தள்ளி விடுற ஊழியம் இருக்குது. இன்றைக்கி வெரைட்டியாக ஊழியங்களில் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. மாய்மாலம் பண்ணிக்கிட்டு தேவனுடைய உபதேசத்துக்கு துரோகம் பண்ணி, பவுல் சொன்னது போல் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறு ஒரு இயேசுவை பிரசங்கித்தால் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி அப்படிலாம் நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கு. அப்போ இது எல்லாம் என்னென்னா கலைகள். இன்றைக்கி ஊழியம், நிறைய ஊழியங்கள் உண்மையாக சொல்லணும்னா கலைகளாக இருக்குது. அது சத்துருவால் விதைக்கப்பட்டது. ஆனால் மணி பொறுமையாக பலன் கொடுக்கும். அது கோதுமை மணி. அவங்ககிட்ட நல்ல சுபாவம் இருக்கும், நல்ல கனி இருக்கும். அதை நம்ம நேற்று பார்த்துட்டோம். இன்றைக்கி 3வது விதையை சொல்கிறேன். 3வது விதை எதை குறிக்குன்னா, இயேசு சொன்ன உவமை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரத்தில் 31-32 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதில் போட்டிருக்கு, வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றான். இப்போ கடுகு விதையை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதாவது உங்கள் விசுவாசம் ஒரு கடுகு விதையளவு இருந்தாலும் சமுத்திரத்தை, அதாவது காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்கப்பட்டு சமுத்திரத்துக்கு போனால் போகும், ஒரு மலையை பார்த்து சமுத்திரத்துக்கு போனால் போகும்னு இயேசு சொன்னார். இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தை கடுகு விதைக்கு ஒப்பிடுறாரு. இதை ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, கடுகு விதை அவர் சொல்கிறார் எல்லா விதைகள்லையும் சின்னது. நான் உங்களுக்காக கடுகு டப்பாவை எடுத்துகிட்டு வந்தேன். கடுகு உளுந்து போட்டு வச்சுருக்கு. சரிதான், கடுகு உளுந்து. இதை கையில் எடுக்க முடியல. கையில் எடுத்து காமிக்கலான்னு பார்த்தேன். அவ்வளோ குட்டியோண்டு இருக்குது. சரியா, கடுகு விதை. இப்போ கடுகு நம்ம யூஸ் பண்ணுற கடுகு அவ்வளோ சின்னது. இப்போ கையில் ஒட்ட வச்சோட உடனே விழுந்துருங்க. வேறு காற்று அடிச்சிட்ருக்கு. இப்படி ஒட்ட வச்சு உங்கள்கிட்ட காமிக்கலான்னு பார்த்தாலும் கீழே விழுந்துடும். அவ்வளவு குட்டியோண்டு இருக்குது கடுகு விதை. ஆனால் இந்த கடுகு விதை அதனுடைய விதைக்கும் அதனுடைய செடிக்கும் பார்த்திங்கன்னா, விதை சிறுசாக தான் இருக்குது, செடி பெருசாக தான் இருக்குது. இல்லை நான் இன்னொன்று சொல்கிறேன், கடுகு விதை மாத்திரம் அல்ல. இப்போ நம்ம ஒரு பெரிய மாமரம் வருது. மாங்கொட்டை எவ்வளோ சைஸில் மாங்கொட்டை இருக்கும். அந்த மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை கொண்டு என்ன செய்வோம்னா போடுவோம். போட்டால் அது பெரிய மரமாக வந்துடுது. இப்படி நிறைய சொல்லுவோம். அதே போல் தான் நிறைய மரங்களுடைய அந்த விதைகள்லாம் சிறுசாக இருக்கும். இயேசு ஏன் இதை கடுகு சொல்கிறாருன்னா, விதைகள் எல்லாவற்றிலையும் அது சிறியது, ரொம்ப குட்டியோண்டு இருக்குது. அப்போ அது என்ன செய்யுதுன்னா, நல்ல ஒரு செடியாக எல்லா பூண்டுகளை விட, எல்லா மரத்தை விடன்னு போடலை சொல்லலை, எல்லா பூண்டுகளை விட அது பெரிதாகுது அப்படிங்கிறாரு. இப்போ நான் அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப போனால் நேரம் ஆயிரும். ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் சின்ன அளவில் தான் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. தேவனுடைய ராஜ்யத்தை நான் 2 அர்த்தத்தில் சொல்கிறேன். ஒன்று, பரலோக ராஜ்யத்துக்கு பேர் தேவனுடைய ராஜ்யம். இன்னொன்று, இந்த உலகத்தில் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருப்பது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ஆளுகை இங்கு வந்திருக்கு. சரியா, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுதோ அதான் போட்டிருக்கு, ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அப்படின்னு போட்டிருக்கு. அங்கெல்லாம் இவள் செய்தது சொல்லப்படும் என்று சொல்லி மரியாதை பற்றி சொன்னதை சொல்வார், ராஜ்யத்தின் சுவிசேஷம். இப்போ தேவனுடைய ராஜ்யம், நான் இப்படி சொல்லட்டுமா, கிறிஸ்தவம் முதல் முறையாக எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்டது. 120 பேர் கூடி என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. அந்த 120 பேர் மூலமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்திலே அதிகமான பேர் யாருன்னா கிறிஸ்தவங்க தான். ஆரம்பம் எப்படி? ஒரு 120 பேர், ஒரு சின்ன கடுகளவு அதுதான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பறந்து விரிந்து 2000 வருஷத்தில் உலகத்திலேயே அதிகமாக இருக்கிறது எதுனா கிறிஸ்தவம்.
நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆரம்பம் எவ்வளவு தான்? ஒரு கடுகு விதை அளவு தான். ஸோ அதான் அதனுடைய அர்த்தம். பரலோக ராஜ்யத்தை யாருங்க, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதை, இந்த உலகத்தில் ஊழியம் நடக்கிறத, இந்த ஊழியத்தில் சபைகள் பெருகுவதை யாராலையும் தடுக்க முடியாது. சரியா? இது தேவனால் உண்டானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கமாலியல் அன்னைக்கே சொல்லுவார், மனுஷனால் உண்டானால் இதை ஒழித்து விட உங்களால் முடியும், தேவனால் உண்டானால் இதை ஒழித்து விட உங்களால் முடியாது. எவ்வளோ பெரிய கொம்பெல்லாம் எழும்பி பார்த்தான் கிறிஸ்தவத்தை அழிக்கிறதுக்கு, ஒருத்தனாலையும் அழிக்க முடியல. ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, இது ஆரம்பிக்கும் போது எப்படி தான் தெரியுமா? கடுகு விதை தான். இது ஆரம்பிக்கும்போது கடுகு விதை மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிறாங்கல்ல, எத்தனையோ மதங்கள்லாம் 5000 வருஷமாக இருக்குது, 6000 வருஷமாக இருக்குது, எங்கள் மதம் தான் பழைய மதங்கிறாங்க. ஆனால் 2000 வருஷம்தான் ஆச்சு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து. கிறிஸ்தவம் உருவாகி கடுகு விதை அளவு தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான பேர் யாருன்னா கிறிஸ்தவர்கள். இன்றைக்கி உலகத்தை ஆளுவது கிறிஸ்தவம். வசனம் அழகாக சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு தான் ஒப்பாக இருக்குது. அதை தூக்கி நிலத்தில் போட்டாச்சுன்னா அது எப்படி எல்லா சகல பூண்டுகளிலும் அது பெரிதாகிறது. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவ ராஜ்யம் இருக்கிறது. ஒருவேளை அது சின்னதாக ஒரு சின்ன பொறி மாதிரி இருக்கலாம், இல்லை கொஞ்சோடு நமக்குள்ளே இருக்கலாம். இதை வச்சு இதை அடக்கி வைக்க யாராலையும் முடியாது. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை, தேவனால் நமக்குள்ளே போடப்பட்ட அந்த பரிசுத்த அக்கினியை யாரும் அவித்து விட முடியாது. ஏன்னா இது தேவனால் நமக்கு அருளப்பட்டது. அதனால் புரிந்து கொள்ளுங்க, அடுத்த விதை என்னன்னா தேவனுடைய ராஜ்யம் என்கிற விதை. அது இந்த உலகத்திலும் விதைக்கப்பட்டிருக்கு, எனக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய வளர்ச்சியை, இதனுடைய விருத்தியை, இதனுடைய முன்னேற்றத்தை, இதனுடைய பெருக்கத்தை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் வேறு ஒரு காரியத்தில் பார்ப்போம். God bless you.